வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மே 2026 மாதத்தில் கும்பம் ராசிக்கான கிரக நிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வளர்ச்சி வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் வெளிப்படுத்தும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். கும்பம் ராசிக்குள் அவிட்டம் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி முதல் 3 பாதங்கள் இடம்பெறுகின்றன. இம்மாதத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் உள்ளார்ந்த தன்மையும் கிரக இயக்கங்களின் நுண்ணிய ஒத்திசைவோடு வேறுபட்ட அனுபவங்களை அளிக்கலாம். அவிட்டம் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செயல் வேகமும் ஒழுங்கும் ஒன்றாக தேவைப்படும். உள்ளத்தில் எழும் துடிப்பை நிதானமான முயற்சியாக மாற்றினால் செயல்கள் நிலையான வடிவம் பெறலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியான சிந்தனை மற்றும் உண்மையை அறியும் விருப்பம் வலுப்பெறலாம். வார்த்தைகளில் தெளிவும் மனதில் தாழ்மையும் இணைந்தால் உறவுகளிலும் செயல்களிலும் நல்ல ஒத்திசைவு உருவாகலாம். பூரட்டாதி முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆழமான சிந்தனை, பக்தி உணர்வு மற்றும் பொறுப்புணர்வு முன்னிலைப்படலாம். தொழில், குடும்பம் மற்றும் உள்ளார்ந்த அமைதி ஆகியவற்றை சமமாக கவனித்தால் இம்மாதம் நல்ல தெளிவை வழங்கக்கூடும். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் முயற்சி மற்றும் தொடர்பு சார்ந்த தளத்தை வலுப்படுத்துகிறார். புதன் பகவான் அதே காலத்தில் சிந்தனை, ஆவணப்பணிகள், ஒருங்கிணைப்பு மற்றும் திட்டமிடலில் தெளிவை வளர்க்க உதவுகிறார். தொழில்துறையில் சிறிய முயற்சிகளையும் அலட்சியம் செய்யாமல் அமைப்புடன் முன்னெடுத்தால் அவை பயனுள்ள திசையை தரலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அடிப்படை நிலைகள், வேலைச்சூழல், வீட்டு பொறுப்புகள் மற்றும் மன அமைதி சார்ந்த விஷயங்களை கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இந்த காலம் வெளிப்புற முன்னேற்றத்தை மட்டும் நோக்காமல் அடிப்படை அமைப்புகளை சீர் செய்ய ஏற்றதாக அமையலாம். நிதி மற்றும் வளங்கள் தொடர்பாக சனி பகவான் குடும்ப பொறுப்பு, சேமிப்பு, மதிப்புணர்வு மற்றும் நடைமுறை கட்டுப்பாட்டை உணர்த்துகிறார். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் பணம் மற்றும் குடும்ப தேவைகள் சார்ந்த வேகத்தை அதிகரிக்கலாம். மே 12ஆம் தேதி தொடங்கி அவர் முயற்சி, துணிவு மற்றும் செயல்திறனை ஊக்குவிக்கிறார். குரு பகவான் அறிவு, கற்றல், படைப்பாற்றல் மற்றும் நீண்டகால சிந்தனையில் நல்ல வழிகாட்டுதலை வழங்கக்கூடும். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் ஆற்றல் மற்றும் மன ஓட்டத்தில் சில நேரங்களில் அலைபாயும் தன்மை உணரப்படலாம். இது அச்சப்பட வேண்டிய நிலை அல்ல, மாறாக தினசரி ஒழுங்கு, ஓய்வு மற்றும் நிதானமான செயல்முறைகளை நினைவூட்டும் காலமாக கருதலாம். சனி பகவான் உணவு ஒழுங்கு, அன்றாட பழக்கங்கள் மற்றும் உடல் பராமரிப்பில் பொறுப்புணர்வை வலியுறுத்துகிறார். அதே சமயம் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் தரும் வேகத்தால் மிகை முயற்சி அல்லது ஒழுங்கற்ற அலைச்சலை தவிர்ப்பது நன்மை தரலாம். மே 12ஆம் தேதி தொடங்கி செவ்வாய் பகவான் முயற்சி ஆற்றலை அதிகரிக்கிறார். உடல் இயக்கம், ஒழுங்கான நடை, அமைதியான மூச்சு பயிற்சி மற்றும் போதிய ஓய்வு ஆகியவை இம்மாதத்தில் சமநிலையை பேண உதவக்கூடும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவான் உள்ளார்ந்த அமைதியையும் ஓய்வின் அவசியத்தையும் நினைவூட்டுகிறார். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் உறவு சார்ந்த தளத்தில் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவுகளில் எதிர்பார்ப்பு, இடைவெளி மற்றும் புரிதல் ஆகியவை மறுபரிசீலனைக்கு வரலாம். இது உறவுகளை விலக்குவதற்கான காலம் அல்ல, மாறாக எதிர்பார்ப்புகளை மென்மையாக குறைத்து மரியாதையுடன் இணைவதற்கான காலமாக அமையலாம். மாதத்தின் முதல் பாதியில் சுக்கிர பகவான் குடும்ப சூழல், வீட்டு அமைதி
மற்றும் மன நெருக்கத்தை மென்மையாக ஆதரிக்கிறார். மே 15ஆம் தேதி தொடங்கி அவர் அன்பு வெளிப்பாடு, படைப்பாற்றல், குழந்தைகள் தொடர்பான கவனம் மற்றும் மனமகிழ்ச்சியை நயமாக வலுப்படுத்துகிறார். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் குடும்ப உரையாடல்களில் தெளிவையும் நடைமுறையையும் கொண்டு வரலாம். உறவுகளில் உடனடி முடிவுகளை விட கேட்கும் திறன், மென்மையான சொல் மற்றும் பொறுமை அதிக பயன் தரும். ராகு பகவான் தரும் தனிப்பட்ட உந்துதல் மரியாதையான உரையாடலுடன் சமப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாதம் ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் முதல் வீட்டில் சஞ்சரிப்பதால் தன்னிலை உணர்தல் மற்றும் உள்ளார்ந்த கவனம் மெதுவாக வலுப்பெறலாம். வெளிப்புற அசைவுகளை விட உள்ளமைதியை வளர்க்கும் பயிற்சி இம்மாதத்தில் முக்கியமாகும். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பற்றின்மை, மரியாதை மற்றும் உறவுகளின் ஆழமான பொருள் குறித்து சிந்திக்கச் செய்கிறார். ஆன்மீக ரீதியாக இது விலகல் அல்ல, மனத்தை தூய்மைப்படுத்தி தெளிவான இணைப்பை உருவாக்கும் அமைதியான அழைப்பு. குரு பகவான் புத்தி, கற்றல், பக்தி உணர்வு மற்றும் நல்ல சிந்தனையை வளர்க்கும் தளத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் வாக்கில் ஒழுக்கமும் செயல்களில் பொறுப்பும் ஆன்மீக வளர்ச்சியின் அடித்தளம் என்பதை உணர்த்துகிறார். மென்மையான பிரார்த்தனை, அமைதியான வாசிப்பு மற்றும் நிதானமான சிந்தனை இம்மாதத்தில் உள்ளத்தை நிலைநிறுத்த உதவக்கூடும். மே 2026 மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு முயற்சி, பொறுப்பு, உறவு சமநிலை மற்றும் உள்ளார்ந்த அமைதி ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கும் காலமாக அமையலாம். மாதத்தின் முதல் பகுதி பேச்சு, முயற்சி, திட்டமிடல் மற்றும் செயல்திறனை முன்னிறுத்துகிறது. 2ஆம் பகுதி வீட்டு அமைதி, குடும்ப உரையாடல், உணர்ச்சி சமநிலை மற்றும் அடிப்படை நிலைகளை சீர்படுத்தும் திசையில் அழைக்கிறது. சனி பகவான் தரும் கட்டுப்பாடு, வருமானம், சொல் மற்றும் குடும்ப பொறுப்புகளில் நிதானத்தை வலியுறுத்துகிறது. ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பதால் தன்னடக்கம் மற்றும் உறவு புரிதல் இரண்டும் ஒன்றாக வளர வேண்டும். குரு பகவான் வழங்கும் அறிவு சார்ந்த ஆதரவும் சுக்கிர பகவான் தரும் மென்மையான மன வெளிப்பாடும் இந்த மாதத்தை ஆழமும் சமநிலையும் கொண்ட அனுபவமாக மாற்றக்கூடும். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.